மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? அஜித் வாங்கியிருக்கிற விலை உயர்ந்த ரேஸ் கார்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரேஸ் காருடைய முக்கியமான தகுதி என்ன? வேகம். அஜித் வாங்கியிருக்கிற புதிய காரை பொறுத்த வரைக்கும் 3 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடை தொடக்கூடிய ஒரு கார் அது. லால் சலாம் படத்துடைய டைரக்டர் கட் வெர்ஷன், அதாவது மிஸ் ஆன ஹார்ட் டிஸ்க் கிளிப்பிங் எல்லாமே இப்போ ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குன்னு வர தகவல்கள் உண்மையான கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. ஓடிடியில் லால் சலாம் திரைப்படம் ஒளிபரப்பாகும் போது ஏற்கனவே ஹார்ட் டிஸ்கில் என்னென்ன காட்சிகள் எல்லாம் விடுபட்டு போனதோ அதையெல்லாம் சேர்த்து ஒளிபரப்பு போகிறாள் அப்படின்ற ஒரு செய்தி பல மாதங்களாகவே வலைதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உறுதி செய்யப்பட்ட தகவலாக அது தெரியல. புதிய பறவை படத்தை மறுவெளியீடு செய்ய வாய்ப்பு இருக்கான்னு மட்டக்களப்பையிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. மறுவெளியீடு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு படம் புதிய பறவை. ஆனால் அதற்கான முயற்சியில் யாரும் ஈடுபட்டு இருக்காங்களா இப்போ அப்படின்னு தெரியல. ரவிமோகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரவிமோகன் மும்பை, சென்னை என்று மாறி மாறி பறந்து கொண்டிருக்கிறார். படப்பிடிப்புகளையும் பிஸியாக நடித்து கொண்டிருக்கிறார். ஹவுஸ்ஃபுல் 5 அப்படின்ற இந்தி படத்துக்கு A and B அப்படின்னு 2 கிளைமேக்ஸ் வச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது பிரபலமாக்குமான்னு அனகாபுத்தூர்ல இருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் 5A 5B அப்படின்னு 2 கிளைமாக்ஸ்களுடன் வித்தியாசமாக அந்த படத்தை திரையிட்டார்கள். ஆனால் 2 கிளைமாக்ஸுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர் மத்தியிலே கிடைத்ததாக தெரியல. அதே மாதிரி பொதுவாகவே அந்த படத்துக்கு வரவேற்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. அருவி படம் எடுத்த டைரக்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரை பத்தின அப்டேட் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு பாலக்கோடுல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. அருவி படத்தை இயக்கிய அருண் பிரபு புருஷோத்தமே இப்போ சக்தி திருமகன் என்ற பெயரிலே ஒரு படத்தை இயக்கி முடித்திருக்கிறார். அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்திருப்பவர் விஜய் ஆண்டனி. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதல் தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். காதல் ஓவியம் படத்தினுடைய கதாநாயகனான கண்ணன் அந்த படத்திலே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே நடித்திருக்கிறார். நயன்தாராவுடைய மண்ணாங்கட்டி படம் இப்போ எந்த நிலையில இருக்கு, படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நயன்தாரா நடித்துள்ள மண்ணாங்கட்டி திரைப்படம் ஆகஸ்ட் மாதத்துக்குள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. டி ராஜேந்தர் படங்கள்ல பெண்களை தொடாமலே நடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு பாலிசி இருக்கும். டி ராஜேந்தரை பொறுத்தவரையிலே தன்னுடைய படங்களில் நடிக்கின்ற கதாநாயகியை தொடக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்திலே அவர் முடிவெடுத்து விட்டார். அந்த முடிவை இன்று வரையிலே கடைபிடித்து கொண்டிருப்பவர் தான் டி ராஜேந்தர். மலையாளத்துல இயக்குனர் சேரன் நடிச்ச நரிவேட்டை படம் வெற்றி படமா அமைஞ்சதான்னு குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மலையாளத்திலே இயக்குனர் சேரன் நடித்துள்ள நரிவேட்டை திரைப்படம் வெற்றி படமாகவே அமைந்துள்ளது. நடிகர் பிரகாஷ் ராஜ் இப்போ எந்த படத்திலையும் வில்லனா நடிக்கிறதுலயே அவர் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நல்ல கதாபாத்திரம் அமைந்து பிரகாஷ் ராஜ் கேட்கின்ற சம்பளத்தை கொடுக்க தயாரிப்பாளர் தயாராக இருந்தால் நிச்சயமாக வில்லன் வேடத்தை நடிக்க பிரகாஷ் ராஜ் தயாராகத்தான் இருக்கிறார். தூரல் நின்று போச்சு படத்துல பாக்யராஜுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவருடைய பெயர் என்ன, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. தூரல் நின்று போச்சு படத்திலே அந்த படத்தினுடைய கதாநாயகனான பாக்யராஜனுடைய நண்பராக நடித்த நடிகருடைய பெயர் சிவராமன். அவர் பல திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகளிலே நடித்தவர். நடிகர் சங்கத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அதை ஏன் தமிழ்நாடு நடிகர் சங்கம் அப்படின்னு இன்னும் மாத்தாம இருக்காங்கன்னு நியூஜெர்சியில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே மற்ற மொழியைச் சேர்ந்த நடிகர்லாம் ஆக்டிவாக இல்லைன்னாலும் இன்றைக்கும் அவர்கள் எல்லோருமே உறுப்பினர்களாக இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் நடிகர் சங்கத்துடைய பெயரை தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று இன்று வரை வைத்திருக்கிறார். நடிகை தேவயானி எத்தனை மொழிகள்ல நடிச்சிருக்காங்கன்னு குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளை தவிர வங்காளம், ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் நடித்திருக்கிறார் தேவயானி. 24 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட சுயம்பரம் படம் மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சாதனையை செய்ய முடியுமான்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சுயம்பரம் அப்படின்ற படத்தை 24 மணி நேரத்திலே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தயாரித்த போது நட்சத்திரங்களுடைய ஒத்துழைப்பு அந்த தயாரிப்பாளருக்கு முழுமையாக இருந்தது. இப்போ அப்படி நட்சத்திரங்களுடைய ஒத்துழைப்பு அந்த தயாரிப்பாளருக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. கௌதம் கார்த்திக்குடைய அடுத்த படம் என்ன?
நவரச நாயகன் கார்த்திக்குடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு, நீங்க அவரை பாத்தீங்களான்னு துபாயில இருந்து சங்கர் கணேஷ் கேட்டிருக்காங்க. ஆர்யாவோடு இணைந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் கௌதம் கார்த்திக் நடித்திருக்கிறார். அந்த படம் தான் அடுத்து வெளியாக இருக்கின்ற கௌதம் கார்த்தினுடைய திரைப்படம். கார்த்திக்கை பார்த்து பேசுகிறத விடுங்க, தொலைபேசியிலேயே அவரோட பேச முடியல. அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவரை சமீபத்தில் நான் சந்தித்தேன். கார்த்திக் நல்ல உடல் நலத்தோடு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கன்னட மொழி கமல்ஹாசன் பிரச்சனை குறித்து ரஜினிகாந்த் ஏன் இன்னும் எதுவுமே பேசாமல் இருக்காருன்னு குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. தக்லீப் திரைப்படத்தினுடைய கர்நாடக பிரச்சனைக்கு குரல் கொடுத்தால் அதன் காரணமாக என்னென்ன எதிர்வினைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நல்லா தெரியும். அதன் காரணமாகத்தான் அவர் குரல் கொடுக்கவில்லை. மாரீசன் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? அதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மாரிசன் ட்ரெய்லரை பார்த்தோன்னே வடிவேலு இது போன்ற கதாபாத்திரங்களை தொடர்ந்து நடித்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்குள்ளே தோன்றியது. என்னுடைய இந்த எண்ணத்தோடு வடிவேலு எந்த அளவுக்கு ஒத்துப்போவார் அப்படின்னு எனக்கு தெரியல. விஜயகாந்துடன் அதிகமான படங்களில் நடித்த நடிகை யாருன்னு குவைத்தில இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. விஜயகாந்துடன் அதிகமான படங்களில் நடித்த கதாநாயகன்னா அது நளினி. அவருக்கு ஜோடியாக அதிகமான படங்களில் நடித்ததுன்னா அது ராதிகா. தக்லைஃப் படத்துல முத்தமலை பாடல் இடம்பெறாததுக்கு என்ன காரணம்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. தக்லைஃப் திரைப்படத்திலே முத்தமழை பாடல் இடம்பெறவில்லை என்றால் அது மணிரத்னம் எடுத்த முடிவு தான். நடிகர் ஜெய்சங்கர் நடிச்ச ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியான படங்களை எடுக்க இப்போ இருக்கிற இயக்குநர்கள் ஏன் தயங்குறாங்கன்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. இன்றைக்குள்ள தொழில்நுட்ப வசதியோடு ஜேம்ஸ் பாண்ட் பாணி படங்களை மிகச்சிறப்பாக எடுக்கலாம். அப்படி இருந்தும் இன்றைய இளம் இயக்குநர்கள் ஏன் அது போன்ற முயற்சியில் ஈடுபடலை அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல். ஷோ திரையுலகிலே பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் அவரை பார்க்க வந்தார். என்கிட்ட 2 லட்ச ரூபா இருக்குது, அதை வைத்துக்கொண்டு ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன், நீங்கள் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணணும் என்று சொன்ன அந்த நபர் முக்கியமான சில நிபந்தனைகளை ஷோவுக்கு விதித்தார். அதில் மிக முக்கியமானது அவர்தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் என்பது. இந்த நிபந்தனை அவர் விதித்த உடனே ஷோ மீண்டும் ஒரு முறை அவருடைய முகத்தை பார்த்தார். கதாநாயகன் அவருக்குரிய எந்த லட்சணமும் அவருடைய முகத்திலே இல்லை. அவருக்கு என்ன பதிலை சொல்லி திருப்பி அனுப்புறது அப்படின்னு ஷோ யோசித்து கொண்டிருந்த போது, நீங்களே கதை எழுதுது, நீங்களே டைரக்ட் செய்து நான் நடிக்குது என்ற அந்த நபர் நம்ம படம் எடுத்து முடிச்சோடனே அதை ஸ்ரீதர் பார்க்குது. நல்ல ஹீரோன்னு நம்மளை போட்டு அவர் படம் எடுக்குது. அதுக்கப்புறம் KS கோபாலகிருஷ்ணன் நம்ம படத்தை பார்க்குது, அவர் நம்மளை போடுது. தொடர்ந்து பல படங்களை நாம் நடிக்குது. அப்புறம் சினிமா நம்ம கைக்கு வருது. அதுக்கப்புறம் கோடி கோடியாக நம்ம சம்பாதிக்குது என்று பேசிக்கொண்டே போனார் அந்த நபர். ஷோவால் அதற்கு மேலும் தாங்க முடியல. அதனால் அவர்கிட்ட நேரடியாகவே திரைப்படத்தில் நடிப்பதற்குரிய எந்த லட்சணமும் உங்ககிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான கதை என்கிட்ட இல்லை, அந்த கதையை நான் எழுதி முடிக்கிறதுனா குறைந்தது 2-3 ஆண்டுகள் ஆகும், ஆனால் நீங்கள் போய் வாங்க என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பிவிட்டார். இது பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஷோவுடைய வாழ்க்கை நடைபெற்ற ஒரு சம்பவம். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள இயக்குநர்களை தேடி இதை போல் பல பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. ஆனால் அதில் எத்தனை பேரை இங்கே உள்ள இயக்குநர்கள் ஷோவை போல் திருப்பி அனுப்புகிறார்கள் என்பது தான் மிகப்பெரிய கேள்வி. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். எப்படி இந்த கமல் மணிரத்னம் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணோம்? நான் இந்த படம் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல்ல காலங்காலத்தில் 5 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நான் தான் வரேன் கேமராமேனான்னு சொல்லிட்டேன். மணிரத்னம் எப்படி கமல் சார்கிட்ட ஒரு சீனை சொல்ல போகிறாரு, என்ன இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறாரு, இதை பார்க்கணும். நீங்கள் ஆயுத எழுத்தில் பணியாற்றிய போது கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமாம், அவருடைய பிரதர் ஹீரோ. கார்த்தி இப்பயும் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் டே வந்தாரா. சங்கரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க பாய்ஸ். சங்கர் கூட என்னன்னாக்கா ஒரு மைனஸ் என்னென்னா எனக்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.